வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜே தான் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பலத்த எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகி இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லாம உலக மக்கள் எல்லாருமே வெறித்தனமா பார்த்துட்டு இருக்க ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அதாவது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, படத்தை தேட்டர்ல போய் பார்க்கலாமா வேணாமா, அதை மட்டும் தாங்க இந்த ரிவ்யூல நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்ல போறேன். ஸோ இந்த ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜனநாயகன் படத்தை நீங்க தியேட்டரில் போய் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடியும் போது நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. ஸோ ஜனநாயகன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிற தளபதி விஜய் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மமிதா பைஜு, பிரியாமணி, பிரகாஷ் ராஜ், பூஜா ஹெட்ஸே, அதே போல் பார்த்தீங்கன்னா வில்லனா பாபி தியால், கௌதம் வாசுதேவன் சொல்லிட்டு ஸோ ஏகப்பட்ட நட்சத்திர பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட படத்தை பார்த்தீங்கன்னா இயக்கி இருக்கிறது நம்ம ஹெச்வினோத் தாங்க. அதே போல் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டுக்கிறது நம்ம அனிருத் தான். இந்த படத்தை உயிரை கொடுத்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறது நம்ம சத்யன் சூரியன் தாங்க. இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறது பிரதீப். அதே போல் இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 30 நிமிஷம் ஓடுதுங்க. ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, லவ் பண்ணி ஒரு ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணை ஆர்மியில் சேர்க்கன்னு சொல்லிட்டு அப்பா போராடுறாரு. ஸோ அந்த போராட்டத்துக்கும் அதே போல் அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கு ஒரு வில்லன் வரா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு சண்டை தாங்க இந்த ஜனநாயகன் படம். ஸோ இந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பகவத் கேசரி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வெத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நெட்டில் லீக் ஆகிடுச்சிங்க. இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா புக்கிங்லேயும் சரி அதே போல் பிஸ்னஸ்லையும் சரி மரணமாக காட்டிட்டு தான் இருக்குது. ஸோ ஜனநாயகன் படத்தில் தாங்கி தூக்கி நிறுத்திருக்கிறது நம்ம தளபதி விஜய் தாங்க. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இது கடைசி படம்னு சொல்ற முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தமாக நடிச்சிருக்காரு, டான்ஸ் ஆடிருக்காரு. ஸோ தளபதி ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட் தாங்க. ஏன்னா இதற்கப்புறம் தளபதி விஜயோட தீபாவளி நம்ம தியேட்டரில் கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டு தளபதி விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே வருத்தத்தில் தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தளபதி விஜய் இதில் வெறித்தனமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி படத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அனிருத் வெறித்தனமாக மியூசிக் போட்டுருக்காரு. ஜனநாயகன் படத்தோட ஒரு பில்லர்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு அப்புறம் நம்ம அனிருத் தாங்க. அப்படி ஒரு தரமான இசையை கொடுத்துருக்காரு. மற்றபடி பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, பூஜா ஹெட்ஸே, பிரகாஷ் ராஜ், அதே போல் பாபி தியால் எல்லாருமே வழக்கமான நடிப்பை தான் கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்கிறது நம்ம சத்யன் சூரியன் தாங்க. சிறப்பான ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசும் பார்த்தீங்கன்னா சிறப்பான பணியை செஞ்சிருக்காரு. வேற லெவலில் படத்தை எடிட் பண்ணி கொடுத்துருக்காருங்க பிரதீப். ஸோ பிரதீப் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தரமாக எடிட் பண்ணலைன்னா இந்த படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. பட் பிரதீப் தன்னோட தரமான எடிட்டிங் மூலியமா இந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிருக்காரு. ரீமேக் படங்களை இதுவரையும் இயக்காத ஹெச்வினோத் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்காக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ ரொம்பவே சிறப்பாக இயக்கியிருக்காரு. ஸோ தளபதி விஜயோட ரசிகர்களை மனசில் வச்சு சில எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் வெறித்தனமான ஒரு மரண மாஸ் படமாக இருக்குங்க. கண்டிப்பாக 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜனநாயகன் படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் போங்க. இந்த லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.